ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் சூறை காற்றால் பாதிக்கப்பட்ட வாழைப்பயிர்களை அமைச்சர் ஷாஜஹான் நேரில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். ஈச்சங்குடி, கணபதி அக்ரஹாரம், சோமேஸ்வரபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் பாதிக்கப்பட்ட தோட்டங்களை அமைச்சர் ஷாஜஹான் நேரில் பார்வையிட்டார். இதுவரை 66 ஹெக்டேர் பரப்பளவில் 33% அதிகமான வாழைப்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முழுமையான கணக்கெடுப்புக்கு பிறகு முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் அதிக அளவில் இணைவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நேற்றைய முன்தினம் ஒரு 15 நிமிடம் அடித்த காற்று மற்றும் மழையினால் இந்த பாபநாசம் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வாழை பயிரிட்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக இயற்கை சீற்றங்கள் தொடர்வது மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பாபநாசம் வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 432 ஹெக்டேர் பரப்பளவிலே வாழை இங்கே பயிரிடப்பட்டிருக்கிறது. இதை நேற்றைய தினம் தொடங்கி தோட்டக்கலையினுடைய அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில இன்று வரை கணக்கெடுத்த வகையிலே சுமார் 66 ஹெக்டேர் 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்ததாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிய முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இந்த துயரத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே அது அறிவிப்புகள் வெளியிடப்படும். இது முதல்.